இப்போ திரும்ப பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நடந்தது. அவர் காட்டு மன்னார்களுக்கு திரும்புவதற்கு, வேதனையோடு திரும்புவதற்கு. திருமாவளவனுக்கு இரட்டை இலக்கம் ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்கு. இதை தடுத்ததே இந்த 2ஆம் கட்ட தலைவர். விஜய் கட்சியில கூடுகிற கூட்டம் பூராமே தலித் இளைஞர்கள் தான் கூடும். பெரம்பூர்ல கூடுது பாத்தீங்களா? அது பூரா யாரு? விஜய் டிசிஎம் அந்த தலித் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வாக்குகளை பெரிதா சேதப்படாது, தலித் ஓட்டுகள் மாறுதுங்க. திமுக ஏன் தோக்குதுன்னு நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிறுத்தையின் ஓட்டு திமுக விழுகவே விழுகாது. வேலுமுருகனை வச்சு தான் திமுக பேலன்ஸ் பண்ணிச்சு வன்னியர் வாக்குகள், வன்னியர் பெல்ட்டில். இப்போ சிறுத்தையுடைய 8 வாக்காளர்களுக்கும் இந்த கூட்டணியில் இருந்த வேல்முருகன் தான் ஜெயிக்க பார்ப்பார். 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டுன்னு. இப்போ வேல்முருகன் தனியாக வேட்பாளரை போட்டால் சிறுத்தைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு பூரா எங்கே வந்துடும்? தனியாக வேல்முருகன் பிரித்து எடுத்துட்டாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சிறுத்தை உட்பட அப்படியே தோத்து போகும். நீங்கள் போய் விஜய் பின்னாடி போயிடாதீங்க. சிறுத்தையோடு இருங்க, தலித் அரசியல் இருங்க, காலனி அரசியல் இருங்க, சேரி அரசியல் இருங்க. இப்போ சேரி செவுத்துல கூட எது வளைஞ்சி வச்சிருக்கான்? விசில் வரைஞ்சி வச்சிருக்கான். டெல்லியில் இருந்தா வைகோ மாதிரி ஆயிடுவோம். இந்த பயம் வந்த பிறகுதான் காட்டு மன்னார் கோயிலுக்கு களமிறங்க வேண்டிய தேவை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருமாவளவன் அவர்கள் பழைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கல, அதுக்கு பின்னணியில் என்ன காரணம்? உள்ளேயே சில குழப்பங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. மன வருத்தத்தில் திருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக மீண்டும் தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? என்ன நடக்குது? இல்லை, இப்போ திருமா பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசியலிலிருந்து காட்டு மன்னார் கோயிலுக்கு வருவதற்கு பின்னால் பல அரசியல் சித்து விளையாட்டுகள், கட்சிக்குள்ளேயும் சித்து விளையாட்டு, தமிழ்நாட்டு அரசியலையும் சித்து விளையாட்டு, அவர் கட்சி சிறுத்தைகளுக்குள்ளும் சித்து விளையாட்டு. 3 விஷயம் நடந்திருக்கு. அவர் காட்டு மன்னார்களுக்கு திரும்புவதற்கு, வேதனையோடு திரும்புவதற்கு. என்ன நடந்ததுன்னா, முதல் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திருமாவளவனுக்கு இரட்டை இலக்கம் ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்கும். இதை தடுத்ததே இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். திமுக தலைமை என்ன நினச்சதுன்னா, இவர்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க 4 பேருக்கும். ரவிக்குமாரும் விழுப்புரத்தை இருக்கக்கூடிய பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டு எல்லா கமிஷன் கட்டிங் பூரா அவர் தான் பார்க்குறாரு. அப்போது இதெல்லாம் திமுக அனுசரணை இருந்தால் தான், வேலு ஆதரவு இருந்தால் தான் கோடிகள் கைமாறும். இந்த திருமாவை இந்த 4 பேர் ப்ளஸ் ரவிக்குமார் நாங்கள் சொன்னாலும் தட்ட மாட்டாருங்க. நாங்கள் கரைவேட்டி கட்டாத சிறுத்தையாக மாறிட்டாங்க. இதுதான் அவருக்கு தாமதமாக தெரியுது. அப்போ என்ன நினைக்கிறாரு? இவர்களை வைத்து நம்மை திமுக எடை போடுது, இவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க சொல்லி திமுக வலியுறுத்துகிறது, வற்புறுத்துகிறது. எஸ்எஸ் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய, அவங்க அப்பா திமுகவில் ஒரு பெரிய தலைவர், எம்எல்ஏ ஆகணும், ரியல் எஸ்டேட் பண்ணணும், கான்ட்ராக்டு வேலை பண்ணணும், கட்டிட கான்ட்ராக்டாக இருக்கணும், ஒப்பந்தக்காரராக இருக்கணும், பிடபிள்யூ ஹைவேஸ். இதுக்கு தான் 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தா சீட்டே வாங்குறாரு சிறுத்தையில். முதல் தடவை கொடுத்துட்டார் 50 ரூபா, 50 லட்ச ரூபா. போன முறை இல்லை, இந்த தடவை அதுக்காக தான் பணம் கொடுத்துருக்காங்க, சீட்டு கொடுத்தது. வந்த பிறகு நீங்கள் கட்சிக்காரனை மதிப்பதே இல்லை எஸ்எஸ் பாலாஜி. அவர் தலித்தும் அல்ல, அவர் வன்னியர் சமூகம். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, எந்த தலித் இளைஞர்களும் அவரால் பலன் பெற்றதில்லை. குப்பை எழுதுகிற ஒருவனுக்கு கூட மாதம் 20,000 கொடுக்கணுங்கிறார். அந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தது. டாஸ்மார்க் கமிஷன் கூட சிறுத்தைக்கு போகலை. துக்கம் நடந்த வீட்டுக்கு போனால் ஒரு மாலை வாங்கி வச்சிருப்பார். நான் நீ வாங்கி வச்ச மாலையை உன் வீட்டு துக்க நிகழ்ச்சியில் போட்டுட்டு வந்துடுறேன். ஒரு 300 ரூபாய்க்கு மாலை கூட வாங்கி போட முடியாத ஒரு நபர் எப்படி சிறுத்தை எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க? பல சிறுத்தைகள் புகார் சொல்கிறோம். ஒரு 300 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு போகாமல் ஒரு தாத்தா பாட்டி வயதான இறந்துட்டா அந்த குடும்பத்துக்கு போகிறாரு. ஒரு 300 ரூபா கூட செலவு செய்ய முடியாத ஒரு நபர் எம்எல்ஏன்னா இது எப்படி எடுத்துக்கொள்வது? எல்லா எம்எல்ஏ அப்படி தாங்க இருக்காங்க, ஆல் பார்ட்டிஸ், அனைத்து கட்சி அப்படி தாங்க இருக்கு. ஆனால் 234 திமுகவில், 234 அண்ணாதிமுக கூட்டணியில் 468 பேர் பட்டியலில் என்னால் சொல்ல முடியும். தாம்பரம் ராஜா, பல்லாவரம் கருணாநிதி,
இப்படி அதிமுக திமுக இப்போ இன்னொரு 234 யார் வந்துட்டான்? விஜய் வந்துட்டான். விஜயோடு இருக்கிற ஆட்கள் பூராமல் மக்களுக்கும் அரசியலுக்கு தொடர்பே இல்லாத பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள். தாம்பர ராஜா திமுக தலைமை ஏற்று கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் சிமெண்ட் மூட்டை விற்கிறார். 500 லாரி ஓடுது, மணல் லாரி, செங்கல், சிமெண்ட்டு, கம்பி, ஜல்லி. தாம்பரத்தை தாண்டி யார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் இப்படி தான் வாங்கணும். அதே போல் விஜய் கட்சியில் முருகன். இப்படி தான் இந்த அரசியல். அப்போது திருமா கட்சியும் இதற்கு விதிவிலக்கலைன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போது அவர்களை போல தான் இவர்களும் அவர் செலக்ட் பண்ண வேட்பாளரும் நடந்துக்கிட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ் சாதாரண நபர், யாக்கன் ஆபீஸில் இருப்பார். அது ஒரு தலித் கூடம், கலைக்கூடம், யாக்கனுடைய ப்ரெஸ்ஸு. இப்போ அவருக்கு பிரைம் ஏரியாவில் எங்கே புதுப்பேட்டையில் வீடு, கோடிகளில் வீடு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்போ இதெல்லாம் திருமாக்கு தெரிந்த பிறகு இந்த பழைய யாருக்குமே சீட்டு கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணித்தான் சிந்தனை செல்வன் உட்பட 4 பேருக்கு சீட்டு முடிவு பண்ணிட்டார். அதன் பிறகு சிந்தனை செல்வன், நான் கட்சியில் 2 நாள் பொதுச் செயலாளராக இருக்கேன், தயவுசெய்து நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கலனா அரசியலை விட்டே ஒதுங்கி விடுவேன், இப்படி சொன்ன பிறகு தான் இந்த 3 பேரை பட்டியலிருந்து எடுத்துகிட்டு 4வது ஆளாக சிந்தனையை போடுறார். சிந்தனை போட்ட பிறகு நீங்கள் அதில் பெரிய புத்திசாலித்தனமாக பண்ணார் அண்ணன் திருமா. திமுக பட்டியல் வெளியே விட்ட பிறகு வெளியே விடுறார். யார்? திருமா. முதல்ல விட்டுருந்தானா சீட்டு கிடைக்காதால அப்போவே திமுக சேர்ந்துருப்பான். பனையூர் பாபு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ். பனையூர் பாபு அந்த தொகுதியில் ஒரு கொடிக்கமாக கூட இன்றைக்கு வரைக்கும் போடல, கட்சிக்காரன் சொல்கிறான். அப்போ எப்படி கட்சி வளரும்? SS பாலாஜி அதே கதை, ஆளூர் ஷானவாஸ் அதே கதை, இப்படி. அப்போது இவர் எல்லாத்தையும் களை எடுத்துன்னு முடிவு பண்ணி தான் களை எடுத்து கட்சியை காப்பாற்றினார். புது முகத்துக்கு வேட்பாளர் ஆக்கியதனுடைய பின்னணி இதுதான் ஒன்று. 2வது, அவர் காட்டுமன்னார்களுக்கு வருவது இன்னொரு காரணம் என்னன்னா, விஜய் கட்சியில் கூடுகிற கூட்டம் பூராமே தலித் இளைஞர்கள் தான் கூடுறோம். பெரம்பூரில் ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா? அது பூரா யார்? இப்போ விஜய் DCM அந்த தலித் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகளை பெரிதாக சேதப்படாது, அது தலித் ஓட்டுகள் மாறுதுங்க. அதுதான் திமுக ஏன் தோக்குதுன்னு நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிறுத்தையின் ஓட்டு திமுக விழுகவே விழுகாது. திமுக ஏன் நான் தோற்கடிக்கப்பட போகுதுன்னு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, திமுக அவரோட ஓட்டு தான் விஜய் சேதாரம் பண்ணுறாரு. கிறிஸ்துவ ஓட்டு அப்படியே மாறுது. நான் ஜோசப் விஜய்ங்கிறார். இனிக்கோ இருதயராஜ் தொகுதியான கிறிஸ்துவ பிள்ளைமார் இருக்கிற திருச்சி கிழக்கு அங்கே போகிறது காரணம் தான். இங்கே பெரம்பூர் என்னென்னா 330 கிறிஸ்துவ சபைகள் இருக்குது. இவர்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம். இது தேர்ந்தெடுக்கிற அது ஒரு காரணம். அப்போ இவர் ஜாதி மதம் 2ஐயும் வச்சு தான் விஜய் அரசியல் பண்ணுறார். தலித்து வாக்குகள் அத்தனையும் விஜய்க்கு போயிடுச்சு. அது திருமாவளவனுக்கு சேதாரம். திமுகவுக்கு விழுகாது, கிறிஸ்துவ வாக்கு விழுகாது, வன்னியர் வாக்கு விழுகாது. வன்னியர் வாக்கு பூரா அப்படியே எங்கே போயிடுச்சு? அதிமுக பக்கம் போயிடுச்சு. வேல்முருகன் வெளியே போயிட்டார். வேல்முருகனை வச்சு தான் திமுக பேலன்ஸ் பண்ணிச்சு வன்னியர் வாக்குகளை, வன்னியர் பெல்ட்டில். இப்போ சிறுத்தையுடைய 8 வாக்காளர்களுக்கும் இந்த கூட்டணியில் இருந்த வேல்முருகன் தான் ஜெயிக்க பார்ப்பார். 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டுன்னு. இப்போ வேல்முருகன் தனியாக வேட்பாளரை போட்டால் சிறுத்தைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு பூரா எங்கே வந்துடும்? தனியாக வேல்முருகன் பிரித்து எடுத்துட்டாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சிறுத்தை உட்பட அப்படியே தோற்று போகும். அப்போ 10% வாக்கை எங்கேருந்து விஜய் இப்போ உடைச்சி எடுத்திருக்காரு? திமுகலேருந்து. 1. 2வது, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வருஷம் 1% மக்கள் அதிருப்தியாக மாறும். 5 வருஷத்தில் 5% மக்கள் அதிருப்தியாக மாறுவோம். 5.5 கோடி வாக்காளர்கள் 5%னா 25 லட்சம் பேர் திமுக விட்டு வெளியேறணும். வெளியேறி எங்கே போவான்? விஜய்க்கு போக மாட்டான். பக்குவப்பட்ட வாக்காளர்கள். ஜெயிக்கிற கட்சி எது?
அதிமுக தான் போடுவான். அதிமுக கோபம்னா திமுக போடுவான், திமுக கோபம்னா அதிமுக போடுவான். கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு, இப்போ அப்படி தான் நடக்க போகுது. விஜய் ஒரு 10% வாக்குகள், 5.5 கோடியில் 50 லட்சம் வாக்கு வாங்கலாம். சீமானுடைய ஒரு 20 லட்சம் வாக்கை உடைச்செடுத்துடுவார். ஒரு 70 லட்சம் வாக்கை விஜய் வாங்குவார். திமுக அத்தனை தொகுதியிலையும் தோல்வி அடையும். இப்போ திருமாவளவன் அவர்கள் இங்கே காட்டுமன்னார் கோயில் வந்ததற்காக அந்த தலித் ஓட்டுகள் பெரிதளவில் விஜய் போகுது, அந்த காரணக்காக தான் வந்தாரா? அதுதான் கட்சியை காப்பாற்றணும், கட்சி தன்னுடைய அடையாளத்தை இழந்துடும். அவரே வருத்தப்படுறாரு. நான் உங்களெல்லாம் ஊதா கலர் அம்பேத்கருடைய அரசியலை சொல்லி கொடுத்தவங்களெல்லாம் வளர்த்திருக்கேன், நீங்கள் பால்வாடிக்கு போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதனுடைய தாக்கம் இருக்குல்ல. நீங்கள் போய் விஜய் பின்னாடி போயிடாதீங்க, சிறுத்தையோடு இருங்க, தலித் அரசியல் இருங்க, காலனி அரசியல் இருங்க, சேரி அரசியல் இருங்க. இப்போ சேரி செவுத்துல கூட எது வளைஞ்சி வச்சுருக்கான்? விசில் வரைஞ்சி வச்சுருக்கான். அப்போது டெல்லியில் இருந்தால் வைகோ மாதிரி ஆயிடுவோம். யார் மாதிரி? வைகோ போல் ஆயிடுவோம். இந்த பயம் வந்த பிறகு தான் காட்டுமன்னார் கோயிலுக்கு களமிறங்க வேண்டிய தேவை. திமுக என்ன நினைக்குது? ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தால் திரும்ப டிமாண்ட் பண்ணுவார். காங்கிரஸ் கேட்டுக்குவான், கம்யூனிஸ்ட் கேட்டுக்குவான், எல்லாம் கேட்டுக்குவான். இவர் கேட்க மாட்டார். 8 சீட்டை வச்சு பேரம் நடத்துவார். இப்போ அரியணைக்கு வரப்போகிறவர் உதயநிதி தான் முழு வெற்றி பெற்றால் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்க்க தயாராக இருக்கார் அவங்க அப்பா. அவங்க குடும்பமே ஏன்னா துணை முதலமைச்சர் ஆயாச்சு. இது எதிர்காலத்தில் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தணும்னா முதலமைச்சர் நாற்காலியை அமர வைத்தாத்த கருணாநிதி. இப்போ உதயநிதி வயசுலேயே கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டார். கனிமொழி குழந்தையாக இருக்கும்போதே ஒரு முதலமைச்சர், பிடபிள்யூ அமைச்சர். கனிமொழி பிறக்கும்போதே பிடபிள்யூ அமைச்சர் தான். அப்போது அந்த வயது இப்போ உதயநிதிக்கு வந்துருச்சு. அப்போ உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும். இப்போ திரும்ப ஏன் காட்டுமன்னார் கோயிலுக்கு போகிறாரு? ஸ்டாலினே சொல்கிறார், நீங்கள் அங்கே நிற்காதீங்கிறார், வாபஸ் வாங்க. ஆளூர் ஷானவாஸ் உதயநிதிக்கு ரெக்கமெண்டேஷன், இவருக்கு சீட்டு கொடுங்க, நாங்கள் மீதியை பார்த்துக்கிறோம். சிந்தனை செல்வனை காட்டுமன்னார் கோயிலுக்கு போடுங்க. காட்டுமன்னார் கோயிலில் பனையூர் பாபா சிந்தனை செல்வன் தொகுதிக்கு போடுங்க. திமுக நடக்கக்கூடிய அரசியலை போல சிறுத்தைகளையும் அவரை போட, இவரை தூக்கி இவரை வை. இந்த அரசியல் யார் சொல்கிறான்? திமுக. அப்போ திமுகவுடைய கட்டுப்பாட்டில் சிறுத்தை நிரந்தர பண்ணை அடிமையா? இப்படியான தேவை வருகிற பொழுது தான் திரும்ப என்ன பண்ணுறாரு? மாநில அரசியலில் கவனம் செலுத்தும். இனி விஜய் ஒரு யூத், உதயநிதி, அன்புமணி, சீமான், இப்படி வைகோ, சின்ன வைகோ மக. அதிமுகவில் திரைமறைவு அரசியல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி மகன் மிதுன். இப்படி வருகிற பொழுது நம்ம டெல்லியில் உட்காந்து என்ன பண்ணுறது? சரி, இப்போ இதுக்கப்புறம் இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழகம் அரசியல் களம் வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் வருகையால் பெரிய இம்பாக்ட் இருக்குது, மாறப்போகுது, பெரிய மாற்றம் இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் திருமாவளவன்கள் மீண்டும் இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. தேர்தல் முடிந்த பிறகு தொங்கு சட்டசபையா இல்லை அதிமுக மெஜாரிட்டி ஜெயிக்குதா? திமுக கண்டிப்பாக ஜெயிக்காது. அப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் அரசியல் செய்ய வேண்டிய தேவை திருமாவுக்கு வந்திருக்கு.